ரசூலில்லா முஹம்மது பின் அப்துல்லா மாபாத். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் எங்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீங்கள், நல்லடியார்கள், அதே போன்று இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்ற எங்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் இஹ்லாஸோடு செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய இந்த சிந்தனையை நாங்கள் பார்ப்போம். நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது பல்வேறுபட்ட பிரச்சனைகளோடும் பல்வேறுபட்ட சிந்தனைகளோடும் பல்வேறுபட்ட சிந்தனை பிரிவுகளோடும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்ன பிரச்சனை வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகளை நாங்கள் முகம் கொடுத்தாலும் அதற்கு என்று அல்லாஹு தஆலா ஒரு தீர்வை வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எப்படித்தான் என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு என்று அல்லாஹு தஆலா ஒரு அமானிதத்தை தந்திருக்கின்றான். நாம் எவ்வளவுதான் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும், எவ்வளவுதான் என்ன செய்தாலும், இந்த அமானிதத்துக்கு என்று ஒரு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நேரம் வர இருக்கின்றது. அந்த அமானிதத்துக்கான அந்த பதிலை நாங்கள் கட்டாயம் சொல்லித்தான் ஆக வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருத்தர் நாட்டுக்கு போறார். போற நேரத்துல எங்கள்கிட்ட ஒரு பார்சல் ஒன்று தாரார், ஒரு பேக் ஒன்று தாரார். இதை என்ன செய்யுங்க, நீங்க வச்சு கொள்ளுங்க, அமானிதமா வச்சு கொள்ளுங்க, நான் நாட்டுக்கு போய் வரும் வரைக்கும் சொல்லுவார். அப்ப நம்ம என்ன செய்வோம்? அவர் என்ன சொல்லி தாராரு சொல்லுங்க? பத்திரமா வச்சு கொள்ளுங்க, அமானிதமா வச்சு கொள்ளுங்க. ரைட். அப்ப நாம என்ன செய்யறோம்? ஒன்னு எங்களுக்கு ஏழு மணி சொன்னா என்ன செய்வோம்? நம்ம பொறுப்பெடுப்போம். ஏழாண்டா நம்மளுக்கு ஏழா பாய், இது வேற யார்கிட்டையாவது கொடுத்துட்டு போங்க, நானும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போய்த்துருவோம். அப்ப நம்மளுக்கு ஏழு மட்டும் சொன்னாதான் அந்த அமானிதத்தை நாங்க பொறுப்பெடுப்போம். இல்லைண்டா கொடுத்துருவோம். சரியா? ரைட். இப்ப நாங்க அமானிதமாக பொறுப்பெடுத்துட்டோம். சரி, நான் பாதுகாத்து தாரேன், நான் இதை பொறுப்பெடுக்கிறேன் சொல்லி சொன்னா, இப்ப நம்ம என்ன செய்யணும்? எப்படி பாதுகாக்கணும்? நம்மட சொத்தை பாதுகாக்கிறத விட கூடுதலான பாதுகாப்பு இதுக்கு கொடுக்கணும். நம்மடது இல்லாம போனா, நம்மடது காணாம போனா அது நம்மட கேட்கறதுக்கு யாரும் வர மாட்டாங்க. ஆனா இது யார்ட? இது வேறொருத்தர்ட. இப்ப இதை கேட்கறதுக்கு ஒரு ஆள் ஈக்கிறாரா இல்லையா? ரைட். அப்ப இதுக்குரிய பாதுகாப்பை நாங்க என்ன செய்யணும்? ஒழுங்கா என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். அப்படியே இல்லையா? அமானிதம் சொல்லி நம்ம எடுத்துட்டோம், அவ பாதுகாத்துத்தான் ஆகணும். இதை எங்க வைக்கணும்? அந்த இடத்துல தான் வைக்கணும். யாராவது எடுக்க வந்தாங்கன்னு சொன்னா, யாராவது பார்க்க வந்தாங்கன்னு சொன்னா, இதுல என்ன இருக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இது நம்மட இல்ல, இது அடுத்தவர்ட, துறக்க வானம், பார்க்க வானம். அமானிதமா தந்தார் இல்லையா? நம்ம துறக்கவும் என்ன செய்ய மாட்டோம்? விட மாட்டோம். அப்படியா இல்லையா? ரைட். இப்ப இதே மாதிரி தான் எங்களுக்கு சொல்லி அல்லாஹ் தஆலா அமானிதங்களை தந்திக்கிறான். என்ன அமானிதம்? நிறைய அமானிதங்கள் இருக்குது. அதுல முதலாவது அமானிதம் தான் என்ன? எங்கட உடம்பு. இது யார்கிட்ட சொத்து? இந்த உடம்பு யார்கிட்ட? உங்களுடையா? ஏண்டையா? இல்ல. யார்கிட்ட? அல்லாஹ்வுடைய. அல்லாஹ் தான் யாருக்கு தந்திக்கிறான்? எங்களை ஒரு இதா படைச்சிக்கிறான். அப்படியா இல்லையா? இப்ப நாங்க அப்படியே போறோம் யார்கிட்ட? அல்லாஹ் கிட்ட போமா இல்லையா? ரைட். இப்ப இந்த உடம்ப அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்த அல்லாஹு தஆலா இந்த உடம்புல ஒவ்வொரு உறுப்புகளையும் தந்திக்கிறான். கை, கண், காது, இதயம், எல்லாம், கால், எல்லாம் தந்திக்கிறான். அப்படியா இல்லையா? ரைட். இப்ப இந்த ஒவ்வொரு உறுப்புகளும் அமானிதம். யார் தந்தது? அல்லாஹ் தந்தது. நம்ம பொறுப்படுத்திட்டோமா இல்லையா? அமானிதத்தை அல்லாஹ் தந்த அமானிதத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? எனக்கு ஏலான்னு சொல்லி திருப்பி ரிட்டர்ன் கொடுக்காம நம்ம என்ன செஞ்சிட்டோம்? பொறுப்பெடுத்துட்டோம். இப்ப பொறுப்பெடுத்த என்ன செய்யணும்? நம்ம அமானிதனமா அதை பாதுகாக்கணும். எப்படி அமானிதமா பாதுகாக்கிறது? கஷ்டமா லேசா?
இப்போ உதாரணமாக கண்ணுக்குள்ள ஒரு தூசி கொண்டு போகுது, அதை பாதுகாக்கிறது கஷ்டமா? கண்ணுக்குள்ளே ஏதோ ஒரு தூசி போகுது, பாதுகாக்கிறது கஷ்டமா? லேசி. நம்ம ஏதாவது செய்யணுமா? இல்லை. அல்லாஹ்தால ஒரு இமையை தந்திக்கிறான், அது அப்படியே ஏதாவது வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது? பாதுகாக்கப்படுது. நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை. ரைட். அதே மாதிரி காதுக்குள்ளே ஏதாவது போகுது, அந்த காதையும் அல்லாஹ்தாலா பாதுகாப்பத்தான் வச்சுக்கிறேன். வயிற்றுக்குள்ளே ஏதாவது போகுது என்று சொன்னால், வாய்க்குள்ளே இருக்குது, நம்மளுக்கு என்ன செய்யலாம்? அது டேஞ்சர், உடம்புக்கு டேஞ்சர், வயிற்றுக்கு டேஞ்சர், அல்லது டேட் போன சாமான், பழுதான சாமான்னு சொல்லி எங்களுக்கு தெரிய வந்ததுக்கு பின்னால் நம்ம என்ன செய்யறோம்? அது வாயிலிருந்து வெளியே துப்பி விட்டுறோம். அப்படியே இல்லையா? இந்த ரீதியாக நாங்கள் எங்களோட உடம்பை நாங்கள் பாதுகாக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த கண்களாக இருக்கலாம், காதாக இருக்கலாம், காலாக இருக்கலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஸம்அ வல் பஸர குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. எங்களுடைய காது, கண் எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா நாளைக்கு என்ன செய்வான்? விசாரிப்பான். அமானிதமா தந்தான், இது என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலா விசாரிப்பான். ரைட். விசாரிக்கிற நேரம் நம்ம என்ன பதில் ரெடியாக்கி வச்சுக்கிறோம்? இப்ப அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கண்ணை அமானிதமா தந்தேன்னு சொன்னா, இந்த கண்ணை எதுக்கு அல்லாஹ் தஆலா பாவிக்க சொல்றானோ அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? கண்ணை பாவிக்கணும். இஸ்லாம் தடை செஞ்ச விஷயங்களை பார்க்கறது கூடாது. அப்படியா இல்லையா? நான் சொல்றதுல பிழைக்குதா? இல்லை. அப்ப அல்லாஹ் தஆலா தந்திக்கிறான், நம்ம அமானிதமா வாங்கிக்கிறோம். அந்த அமானிதத்தை அதே மாதிரி என்ன செய்யணும்? நம்ம ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட எங்க நண்பர்கிட்ட சாமனை நாங்க அதிகமா பாதுகாக்கிறோம், அந்த பொருளை நாம நல்லா பாதுகாக்கிறோம். ஏன்? எங்களை படைச்ச அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்த அந்த உறுப்பை நம்மளுக்கு எங்களால பாதுகாக்கலாம். இப்ப கண் இருக்குது, அல்லாஹ் தஆலா எதை சொல்றான் அதைத்தான் பார்க்கணும். எதை பார்க்கவான ஹராமாக்கிறான் அதை என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. அதே மாதிரி காதா இருக்கலாம், காதால எதை கேட்கணும் சொல்லி இஸ்லாம் என்ன செய்யுது? எங்களுக்கு சொல்லி தருது. எதை கேட்க கூடாது, எது ஹராமானது, அது எல்லாத்தையும் என்ன செய்யுது? இஸ்லாம் தடை செய்யுது. அதுக்கேத்தால் போல் நாங்க நடந்தாதான் அந்த அமானிதத்தை நாங்க உரிய முறையில பாதுகாத்தவர்களாக மாறுவோம். அதே மாதிரி தான் எங்களுடைய கைகள், உறுப்புக்கள் எல்லாம் அமானிதமா தந்திருக்கு, எல்லாம் இலவசமாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இப்ப ஏதாவது எங்களோட உறுப்புக்கள்ல ஏதாவது டேமேஜ்கள் ஏற்பட்டா, எங்களோட இதயமா இருக்கலாம், கண்ணா இருக்கலாம், கண் பார்த்து கொண்டிருந்த கண் திடீரென்று சொல்லி கண் விளங்காம போகுது. இப்பதான் என்ன செய்யும்? எங்களுக்கு அந்த கண்ணுட அருமை எங்களுக்கு விளங்கும். கண் நன்றாக தெரிகிற நேரத்துல நாங்க எதையும் கணக்கெடுக்க மாட்டோமே, எல்லாம் ஃப்ரீயா கிடைச்சது, ஒரு சதம் காசு கொடுக்கல, அப்படியா இல்லையா? ஃப்ரீயா கிடைச்சது. ஆனா இல்லா போனதுக்கு பின்னாடி தான் அந்த கண்ணை செய்யறதுக்கு 10 லட்சம் கேட்குறாங்க, 70 லட்சம் கேட்குறாங்கன்னு சொன்னதுக்கு பிறகுதான் நம்ம என்ன செய்யறோம்? இந்த கண்ணிட பெருமதியை உணர்றோம். இலவசமாக எங்களுக்கு அமானிதமாக தரப்பட்ட இந்த உறுப்புக்களை நாங்க பாதுகாக்கிறது எங்கட கடமை. இந்த உறுப்புக்களை பற்றி அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாள் என்ன செய்வான்? விசாரிப்பான். அதிலிருந்து யாருக்கும் தப்பேனுமா? இயலாது. எங்களுக்கு அமானிதமா தந்தவர் திருப்பி கேட்பாரா இல்லையா? கேட்டா நம்ம என்ன செய்யணும்? பாதுகாப்பா கொடுக்கணும். பாதுகாப்பா கொடுக்கல, ஏதாவது கிழிஞ்சிருக்குது, இல்லாட்டி ஏதாவது நடந்துருச்சுது என்று சொன்னா அவர் என்ன செய்வார்? திருப்பி எங்கள்கிட்ட கேள்வி கேட்பாரா இல்லையா? நான் தந்த மாதிரி பொருள் இல்லையே, கிராம் குறையுது, அல்லது பழுதா போயிருச்சு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கட்டாயம் பதில் சொல்லித்தான் ஆகணும். சில வேளை அவர் மன்னிப்பாரு, சில வேளை அது அந்த விஷயங்களோட உள்ளது. ஆனா அவர் கேள்வி கேட்பாரா இல்லையா? நம்ம ஒழுங்கா பாதுகாக்கலன்னா அவர் நம்மள கேள்வி கேட்பார், ஏன் இது என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்பாரா இல்லையா? இதே மாதிரி தான் அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாள் எங்களை விசாரிக்கிறதுக்கு இருக்கிறான். அந்த விசாரணைக்காக வேண்டி அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவரையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். நாங்கள் அந்த விசாரணைக்காக வேண்டி தயாராக வேண்டும். அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த விசாரணைகளை நல்ல முறையிலே முடித்துக் கொள்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.